ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் எப்பவுமே ப்ளவுஸுக்கு அளவெடுக்கிறதுக்கு மார்பு சுற்றளவு பாருங்கள். மார்பு சுற்றளவு இந்த ஆம்ஹோல்ல இருந்து இங்கே வரதான் நீங்கள் அளவெடுத்திருப்பீங்க. இந்த ஆம்ஹோல்ல இருந்து இங்கே வர அளவெடுத்திருப்பீங்க. இப்போ நான் ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் பாதி எடுத்து தான் நீங்கள் மார்பு சுற்றளவு எடுப்பீங்க. ஈஸியாக மெத்தட் எப்படின்னா, ப்ளவுஸை ரெண்டாக சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கழுத்து பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சுருக்கம் எதுவும் இல்லாமல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ டேப்பை வச்சு இங்கேருந்து அளந்து பாருங்கள். இங்கேருந்து பின் கழுத்து இருக்கும்ல, இங்கேருந்து இங்கே வர பாருங்கள். எனக்கு 9 இன்ச் இருக்குது. இப்போ இதான் மார்பு சுற்றளவு. இப்போ இதை வச்சு எப்படின்னு நான் பேப்பரில் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு துணியில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க பாருங்கள். இது நேர்கட் ப்ளவுஸ்க்கு எப்படி மெத்தட்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ துணியில் நம்ம மார்பு சுற்றளவு 9, அதோட 1.5 இன்ச்சை கூட்டி 10 அதோட மடிச்சுக்கோங்க. துணியை மடிச்சுட்டு இப்போ உயரம் எடுக்கணும். உயரம் மேலே இருந்து எந்த அளவோ அது வரை கீழே எடுத்துட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஷோல்டருக்கும் கீழே மடிச்சடிக்கிறதுக்கும் மொத்தமாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் உயரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு இப்போ முடிஞ்சு. இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம், எப்பயுமே மடிப்பு சைடு தான் கழுத்து அகலம் இருக்கணும். இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கோங்க. அதிலிருந்து ஷோல்டர் அகலம். இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன அளவுன்னு இப்போ நான் ப்ளவுஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பாருங்க, இங்கேருந்து இப்படி கோடு போட்டுக்கோங்க தெரியறதுக்காக. கோடு போட்டுட்டு இங்கேருந்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டேப்பை வச்சு இங்கேருந்து இங்கே வர எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1.5 இன்ச் இருக்குது. எனக்கு 1.5 இன்ச் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து இங்கே 5 இன்ச்சுனா அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு இப்போ நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு 7 அப்படின்னா 7.5 வரணும். இங்கேருந்து இங்கே வர கரெக்டாக அந்த 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்களா, இங்கே வர 7.5 வரணும். 1/2 இன்ச்சு கூட்டி இருக்கணும். அவ்வளோதான். இது முன்கழுத்து உள்ளது. இப்போ இது பின்கழுத்து. இப்போ முன்கழுத்து நேர்கட் பீஸ்னால் அப்படியே நேரையே வந்துடும் பாருங்கள். கழுத்து அகலம் சைடு வந்துடும். இங்கே என்ன வரும்னா முன்கழுத்து உயரம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் டு பட்டி எடுக்கணும். இங்கே ஆம்ஹோல் உயரம் அதெல்லாம் அப்படியே வந்துடும். இங்கே என்ன அளவு எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வந்துடும். ஆனால் முன்னாடி இங்கே 1.5 இன்ச்சுக்கு விட்டுருப்பீங்க. இங்கே 1.25 இன்ச்சு, 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே. அவ்வளோதான். இப்போ இங்கே எடுத்தாச்சு. இப்போ முன் கழுத்து டு பட்டி எப்படின்னா, முன் கழுத்தில் இருந்து இங்கே வர மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் டு பட்டியை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டு பட்டியை மார்க் பண்ணிவிட்டு, கோடு போடாதீங்க, மார்க் பண்ணிவிட்டு இப்போ முன்கழுத்து டு பட்டி வச்சிருக்க இடத்துல உங்கள் ப்ளவுஸில் பாருங்கள். இதுதான் முன்கழுத்து. இங்கே முன்கழுத்து டு பட்டி இங்கே தான் எடுப்போம். இங்கேருந்து என்ன அளவுன்னு பாருங்கள். ஷோல்டர் டு பட்டி வர இங்கேருந்து என்ன அளவுன்னு பாருங்கள். அந்த அளவு வர இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வளைச்சி போட்டுருங்க. அவ்வளோதான். இதான் முன்கழுத்து. எடுத்து கீழேயே நம்ம பட்டி அளவு எடுத்துடலாம். இங்கே பட்டி வெட்டிடலாம். அதே மாதிரி இந்த சைடு கை வெட்டிடலாம். இதான் நேர்கட்டு. இது எது கிராஸ் கட்டுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், கிராஸ் கட்டுக்கு நம்ம எப்படி
பின்பக்கம் வெட்டினோமோ அதே மாதிரி தான் இங்கேருந்து உயரம் எடுத்துக்கிட்டாச்சு. அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்பு சுற்றளவு 9னா அதோட 1.5 இன்ச்சு கூட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்து அகலம், ஷோல்டர், இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்துட்டு அதே மாதிரி தான் இங்கேருந்து 1.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து இதில் எந்த அளவோ அதில் பாதி அளவு எடுத்துட்டு வளைவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே மடிச்சிட்டு கை சைடு இங்கே நம்ம கை சைடு எடுத்துக்கிடுவோம். இந்த சைடு கை சைடு எடுத்துக்கலாம். முன்பக்கம் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த சைடு எடுத்துக்கலாம். பட்டி வந்து இந்த சைடு வந்துடும். இதான் கிராஸ் பீஸு. கிராஸ் பீஸுனால் நேர் பீஸுனால் இங்கேருந்து இப்போ நேராக போட்டிங்க பாருங்கள். நேர் பீஸுனால் கழுத்து அகலம் வந்து அப்படியே நேராக வந்துடும். இங்கே வந்து முன் கழுத்து மட்டும்தான் வரும். முன்கழுத்து உயரம், முன்கழுத்து டு பட்டி இது அப்படியே நேர அப்படியே வந்துடும். ஆனால் இது வந்து தனியாக ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி இங்கே கிராஸாக வச்சுக்கணும். கிராஸாக உங்களுக்கு எந்த இடம் கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் துணியில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.